ஸ்டார்டிங்கே விஜய் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு மீட்டர் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம கோடிகள் ஒருவன்ல நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு படத்துலையும் இதே மீட்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு பிசிறு தட்டுது. மற்றபடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரியே வில்லனா நடிச்சிருக்கிற சுனில் கிருபாலனியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. அவரை நம்ம வந்து காதல் ஓவியம்ல பார்த்தோம். அப்பதான் அவர் வில்லனா அதில் நடிச்சிருந்தாரு. ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் செல்முருகனுக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட சிவாஜி படத்துல வர விவேக் சாரோட ரோல் மாதிரியே ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக வரக்கூடிய ஒரு சிலரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல் இருக்கிறதுனால நமக்கு படத்து கூட அங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறோம். முக்கியமாக இந்த மினிஸ்டர் லேடி மினிஸ்டர் ஆகிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மக்களோட அந்த கனெக்டை சொல்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ சிவாஜிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது நமக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இங்கே அந்த ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த ஒரு ரியாலிட்டி எசன்ஸ் இல்லை. முக்கியமாக வந்து இந்த ஒரு மீட்டரில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரில் முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் ஃபேஸஸை வச்சு கொஞ்சம் மட்டும் ஃபெமிலியரான ஃபேஸஸை வச்சு இப்படி ஒரு ட்ரை பண்ணது உண்மையிலே நல்ல அட்டம்ப்ட்டு. பட் அதை இன்னும் பயங்கரமாக பண்ணி இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த சக்தி திருமகன் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு டீசென்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. அதே நேரத்தில் படத்தில் பல அப்ளாஸ் மூமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.